அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்கியாட்டியா பெயினுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வுகள் பற்றி தான் பார்க்க போறோம். பொதுவா ஸ்கியாட்டியா பெயின் இருந்தாலே தொடையில இருந்து கெண்டக்கால் வரைக்கும் நரம்புகள் பிடிச்சு இழுக்கும். பெயின் இருந்தா கூட ஒரு பெயின் கில்லர் போட்டுக்கலாம். ஆனா இந்த நரம்புகள் இழுக்கும் பொழுது கீழே குனிய முடியாது. பேஷண்டால காலை மடக்கி காலை திருப்பி கூட தூங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ எப்படி அந்த நரம்புகளை ரிலாக்ஸ் பண்ண முடியும், என்ன மாதிரி ஃபுட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது இந்த நரம்புகள் கம்ப்ளீட்டா ரெஜினுவேட் ஆகும்னு சொல்லி தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போறோம். எதெல்லாம் உடம்புக்கு கெடுதலோ அதைத்தான் அதிகமாக அட்ராக்ட் பண்ணி பார்க்கும். அது சாப்பிட்ற பழக்கமாக இருக்கட்டும், இல்லை இந்த மசில்ஸை அதிகமாக பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நல்லா சப்பியாக ஃபேட்டியாக இருக்கிறவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகிறது. ஸோ இப்போ இது எல்லாமே பொய் அப்படின்றது எப்போ தெரியும்? அந்த நோய் வந்து அதுக்குனால கஷ்டப்படும் போது தான் தெரியும். அப்போ நம்ம எதுவுமே அழகுக்காக நம்ம உடம்பை வந்து நம்ம பில்ட் பண்ணக்கூடாது. அந்த தோல் வந்து எதுக்கு? நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை போத்துறதுக்கு தான் அந்த தோல் இருக்கணும். அதை வச்சுட்டு நம்ம அதில் சிக்ஸ் பேக்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக லாங் ரனுக்கு வச்சுக்கவே கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டா ஒரு 4 to 5 இயர்ஸில் ஸ்பைனல் கார்டில் எல்லா விதமான பிரச்சனையும் வரும். சரி, இந்த ஸ்கியாட்டிகா பெயினுடைய ஆரம்பம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இடுப்பு பகுதி, இந்த பட்டக்ஸ் ரீஜனில் தான் அந்த ஸ்கியாட்டியா நர்வ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த பட்டக்ஸில் இருக்கக்கூடிய இல்லைன்னா லாஸ்ட் டெயில் போனில் ஏற்படக்கூடிய சில டிஸ்க் பல்ஜு கம்ப்ரெஷன், அந்த நியர்பை ஸ்பேசஸில் ஏற்படக்கூடிய டேமேஜஸ் காரணமாக இந்த நரம்புகள் வந்து இன்ஃப்ளமேஷன், அந்த நரம்புகளுக்குள்ளே டேமேஜ் நடக்கும், இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஸோ அதனால் அந்த நரம்புகள் இரிட்டேட் ஆகி போதுமான பிளட் ஃப்ளோ வந்து அந்த நரம்புகளுக்குள்ளே போகாது. அந்த நரம்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இடுப்பில் ஆரம்பித்து நம்மளுடைய தொடைப்பகுதி, காலுடைய பின்பகுதி, கெண்டைக்கால் வரைக்கும் அந்த ஸ்கியாட்டியா நர்வ் அப்படிங்கிறது ரொம்ப லென்த்தியான ஒரு நர்வ், லார்ஜஸ்ட் நர்வ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் நர்வ் அதுதான். ஸோ அப்போ இதனால தான் இந்த ஸ்கியாட்டிகா பெயின் தாங்க முடியாமல் சுளீர்னு வலிகள் ஏற்படக்கூடிய இந்த பெயின் வந்து ஒரிஜினல் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன். இதை தான் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, யாரும் கவனிக்காத விஷயம், நாம் கவனித்த விஷயம். அதுதான் காஃப் மசில்ஸுடைய பில்டப். நிறைய பேருக்கு நீங்கள் பார்க்கலாம், நம்ம இந்த ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி காஃப் மசில்ஸ் நல்லா பில்டாக இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசிலில் இருக்கிறதுலே ரொம்ப பெருசான ஒரு மசில் இருக்குது. அந்த மசில் பேர் தான் சார்டோரியஸ் அப்படின்ற மசில். அந்த மசில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம உடம்புல ரொம்ப லென்த்தியாக வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ இந்த மசில்ஸ், காஃப் மசில்ஸ் டைட் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த சார்டோரியஸ் அப்படின்ற மசிலும் இருக ஆரம்பிக்கும். இந்த மசில் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கால்களுக்கான எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டிக்கான ரீசன். அப்போ கால்களை நீங்கள் மடக்கிறது, நீட்டுறது, காலை திருப்புறது, சமணம் போட்டு உட்காடுறது, ரன்னிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற போஸ்டர், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக எஃபெக்ட் ஆகிறதுக்கு இதுதான் முக்கியமான ரீசன். அப்போ இந்த மசில் வந்து ஸ்டொமக்கோட கண்டிப்பாக போய் கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ யாரெல்லாம் அந்த ஸ்டொமக்கில் டெபாசிட்ஸ் அதிகபட்சமான ஹெவி ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த காஃப் மசில்ஸ் பில்ட் ஆகிட்டே போகும் பொழுது இந்த சார்டோரியஸ் அப்படின்ற தை மசில் கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கியாட்டியா நர்வோடைய டேமேஜ், அங்கே ஏற்படக்கூடிய அந்த எலும்புகளுக்குள்ளே அது இந்த நரம்பு புகுந்து வரும்போது அங்கே தேய்மானம், ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கும் பொழுதும், இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய கம்ப்ரெஷன், டிஸ்க் பல்ஜ் காரணமாக இந்த நரம்புகளுக்கு போதுமான இந்த நரம்புகளுக்குள்ள மைலின் அப்படின்ற அந்த ஸ்ட்ரென்த் கம்மியாயிட்டே வரும். ஸோ இது எல்லாம் தான் ஓவராலாக இந்த ஸ்கியாட்டிகா பெயினுக்கான கம்ப்ளீட்டான ரீசன். இந்த ஸ்கியாட்டிகா பெயின் இருக்கிறவங்க முதல்ல கட் பண்ண வேண்டியது இந்த ஹை ப்ரோட்டீன் டயட்டையும் ஃபேட் டயட்டையும் தான். சற்று யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கி வயலில் வேலை செஞ்சவங்க என்ன ப்ரோட்டீன் எடுத்தாங்க, என்ன டயட் எடுத்தாங்க. திடீர்னு வந்து ஃபேட் டயட்டு, ப்ரோட்டீன் டயட்டு, கால்சியம் டயட்டுன்னு தனித்தனியாக எடுத்து தேவையில்லாத புது வியாதிகளை நாமளே தான் உருவாக்கிக்கிறோம். ஸோ அப்போ இதெல்லாம் விட்டுட்டு எளிமையாக செரிமானம் ஆகிற மாதிரி தான் நம்ம உணவை எடுத்துக்கணும். நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் சொல்கிற மாதிரி ப்ரோபயோட்டிக் உணவுகள் தான், நீராகாரம் சம்பந்தப்பட்ட உணவுகள் தான் நம் நோய் தீர்க்கும் மருந்து. அப்போ இந்த பிரச்சனைக்கு காட்டு யானம், நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய காட்டு யானம் அப்படின்ற ஒரு அரிசி எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். அந்த அரிசியை வாங்கிக்கோங்க, மண் சட்டியில் அந்த பவுடர் ஆக்கிட்டு நல்லா 20-25 நிமிஷம் அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் அதை ஆறுன அப்புறம் நைட்டு தண்ணி ஊற்றி வைங்க.
காலையில் அதை நல்லா கரைச்சி மோர் போட்டு குடிக்கணும். ஒரு 3 மாதம் கண்டினியூஸாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கூழ் தான் எடுத்துகிட்டு வரணும். அடுத்து நரம்பை ஸ்ட்ரென்த் ஆகக்கூடிய காய்கறிகள், கொத்தவரங்காய், அத்திக்காய், இது ரெண்டையும் அதிக அளவில் கன்சியூம் பண்ணணும். மத்தியானம் 60% வெஜிடபிள்ஸ் இருக்கணும், ரைஸ் கொஞ்சமாக இருக்கணும். நைட்டு டின்னருக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சாப்பிட்டுங்க. ரொம்ப ஹெவியான கோதுமை, பால், முட்டை போன்ற விஷயங்கள் எடுக்காதீங்க. முக்கியமாக இந்த ஸ்கியாட்டிகா பெயின் இருக்கிறவங்க முட்டை எடுக்கிறதும், மட்டன் எடுக்கிறதும், பிராய்லர் சிக்கன்ஸ் எடுக்கிறதும், ஃபிஷ்ஷு சாப்பிட்றதும், நண்டு சாப்பிட்றதும், இது எல்லாம் கொஞ்ச நாள் மூட்டை கட்டி வச்சா மட்டும்தான் கம்ப்ளீட்டான உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா இந்த பெயின் பார்த்தீங்கன்னா 35-40 வயசில் இருக்கவங்க தான் அதிகமாக வருது. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய லைஃப்பை எந்த விதமான ஆப்ரேஷனும் இல்லாமல் அவங்க க்ராஸ் பண்ணோன்னா இது எல்லாம் அவங்க நிச்சயமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள். நீங்கள் எங்கேயுமே உங்களுக்கு இது பற்றிய முற்றிலுமான தகவல் இன்றைக்கி கிடைக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம பேஷண்ட்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். இது எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காஃப் மசில்ஸை நிறைய பேர் பில்ட் பண்ணி அந்த சதை இவ்வளோ பெருசுக்கு ஒரு பெரிய ஒரு மலை போல் குவிச்சு வச்சிடறாங்க. அப்போ நம்ம இந்த டயட்டை, இந்த கூலை எடுக்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த கிளீனிங் மெடிசன்ஸ் எல்லாம், மசாஜஸ் எல்லாம் பண்ண ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே அந்த காஃப் மசில்ஸ் நல்லா குறையும். அந்த மசில் குறைய உங்களுக்கு பெயின் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டு வரும். இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இது நம்ம கிளினிக்கில் இந்த ஸ்கியாட்டிகா பெயினுக்காக கொடுத்த ட்ரீட்மெண்ட்ஸ், சில ஃபுட் ரீஃப்ளெக்ஸாலஜி டெக்னிக்ஸை பயன்படுத்திட்டு நம்ம கப்பிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் காலில் எவ்வளோ கேஸஸ் பேஷண்ட்ஸ்க்கு அக்யூமுலேட் ஆகிருக்கு. முட்டி மேலே கூட பார்த்தீங்கன்னா அந்த கேஸஸுடைய மார்க்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த தை மசிலையே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு மோசமான விஷயம் தான் இந்த பெயின். முதுகுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதுகுத்தண்டு பூரமாகவே இந்த மாதிரி ரத்தம் வந்து உங்களுக்கு கெட்டு போயிருக்கும். இந்த விஷயத்தை, இந்த மசாஜை நீங்கள் வீட்டில் இருந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறோம். இப்போ காட்டுற மாதிரி பேஷண்ட்டுடைய 2 கால்களையும் நேராக வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம காட்டுற மாதிரி அந்த 2 பாதத்தை மட்டும் கீழ் நோக்கி நீங்கள் அழுத்தணும். ஏன்னா இதுதான் நரம்புகளுக்கான மெயின் ஸ்விட்சு. ஸோ கீழ் நோக்கி நீங்கள் அழுத்தணும். முட்டியை பேஷண்ட் தூக்கக்கூடாது. இன்னொருத்தர் அந்த முட்டியை கூட பிடிச்சிக்கலாம். அப்போ என்ன ஆகுன்னா அந்த நரம்புகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கெட்ட டாக்ஸின்ஸ் எல்லாமே மூவ் ஆகி குடலுக்கு போகும். ப்ராப்பரான பிளட் ஃப்ளோ உங்களுக்கு உடம்பு பூராவுமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் டெய்லி ஒரு 2லேருந்து 3 தடவை இந்த போஸ்டரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுவும் பெயின் இருக்கும் போது பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு பெயின் ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த தை மசில்ஸில் நம்ம பண்ணக்கூடிய மசாஜ். கடையில் உங்களுக்கு இந்த கோடாரி தைலம் அப்படின்றது கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. இல்லைனா நீலகிரி தைலம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை வந்து நல்லா விளக்கெண்ணெயில் போட்டு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த தொடைப்பகுதியில் இப்போ நம்ம காட்டுற மாதிரி அங்கேருந்து லாஸ்ட்டாக இடுப்பு பட்டக்ஸ் வரைக்கும் நம்ம காட்டுற பொசிஷனில் கையை நல்லா குவிச்சு வச்சுட்டு தட்டி 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 விடணும். நல்லா அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே சதை பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஒரு ப்ளோட்டிங்காக இருக்கும் அந்த சதை. ஸோ அது மேலே நல்லா எண்ணெய் தடவி நம்ம தட்ட அங்கே உள்ளே இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே லூஸ் கொடுக்கும். லூஸ் கொடுத்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து நமக்கு சரியான ரத்த ஓட்டத்தை கால்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 to 10 minutes தட்டிட்டு கீழே கெண்டக்கால்லேருந்து மேலே தைஸ், இன்னர் தைஸ் வரைக்கும் நல்லா 2 கையும் வச்சு இப்போ நம்ம காட்டுற மாதிரி அழுத்தி ஏற்றி விட்டுறணும். அடுத்து 3வது ஒரு எக்ஸசைஸ் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது நம்ம கைகள். நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸில் சொல்கிறோம் கைகள்லேருந்து கால்களுக்கு ரத்த ஓட்டம் கண்டிப்பாக தேவை. அப்போ அந்த கைகளில் இருக்கக்கூடிய மசில்ஸை முதல்ல நீங்கள் கொஞ்சம் கரைக்கிறதுக்கான வழிகளை பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம அதுக்கான ஒரு எக்ஸசைஸ் வந்து கைகளை ஒரு 5 times கிளாக் வைஸில் இப்போ காட்டுற மாதிரி ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 5 times காட்டுற மாதிரி ரொட்டேஷன் பண்ணணும். இதை ஒரு நாளைக்கு நம்ம இப்போ சொன்ன எல்லா எக்ஸசைஸுமே காலையில் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி பண்ண அந்த நரம்புகளுக்குள்ள நல்ல ஒரு லூஸ் கொடுக்கும். அடுத்து நம்ம ஆன்லைன் டயட் கன்சல்டிங் கொடுக்குறோம். அதாவது எந்த மருந்தையும் நம்ம விற்பது கிடையாது. உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத உங்களுக்கு சுட்டி காட்டி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில உணவு கட்டுப்பாடுகளை உங்கள் நோய்க்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கக்கூடியதான் நம்ம ஆன்லைன் கன்சல்டிங் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு உங்கள் ப்ராப்ளம் பற்றின விஷயங்களை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான கைடன்ஸ் நம்ம கிளினிக்லேருந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம எப்படி நம்ம நரம்புகள் மாதிரியே அந்த வேர்கள் இருக்குது. அப்போ அந்த வேர்களில் இருக்கக்கூடிய பொடி நம்ம நரம்புகளுக்கு நல்லது. ஸோ அதில் வெட்டி வேர், நன்னாரி வேர் பவுடர், செம்பருத்தி பவுடர், துத்தி பவுடர், அஸ்வகந்தா பவுடர், இது எல்லாத்தையும் 50-50 grams வாங்கி ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்.
தினமும் காலையில் ஒரு டேபிள் ஸ்பூன், இரவு ஒரு டேபிள் ஸ்பூன் சுடுதண்ணியோடு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் கலந்து, நைட்டில் மட்டும் விளக்கெண்ணெய் கலந்துக்கணும். காலையில் கலக்க தேவையில்லை, காலையில் உணவுக்கு முன்னாடி சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு 3 months சாப்பிட்டு வந்தாலே போதும். நரம்புகள் உடம்புல இருக்கக்கூடிய ஓவரால் நம்ம உடம்புல இருக்க எல்லா நரம்புகளுமே, நரம்பு மண்டலமுமே நல்லா பலம் அடைஞ்சிரும். நமக்கு எல்லா விதமான நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கம்மியாயிடும். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.